அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போதே எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எது எப்படியும் இது பேச போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்தாலும் எல்லாமே யாரோ ஒருத்தர் பேசியிருக்க போகிறாங்க. எதை யாரும் பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை முறையை இங்கே யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நான் என்ன வாழ்ந்தேன்றதை இங்கே யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு நேரம் கருதி 2 நிமிஷங்கள்ல நான் என் வாழ்வுக்கு ஹபீபி திரைப்படம் எந்த அளவுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதுக்காக வந்துட்டேன். ரைட்டர் அவர்கள் சொன்ன மாதிரி பீடி சுத்துகிற முஸ்லீம் குடும்பங்கள் நிறைய இருந்துச்சு. அப்படி பீடி சுத்தி அந்த பிழைப்பே இல்லாம போனதுக்கு அப்புறமா சென்னையை நோக்கி படையெடுத்து வந்த குடியேறிகள்ல முதலாவது ஆளா என்னுடைய தாத்தா இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒருவருடைய பேத்தி நான். அதுக்கப்புறமா கேசட் சுத்தின ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க, அவங்களுக்கான மகள் நான். இப்படியாக இந்த கண்ணாடி வாப்பாவுடைய கதைகளை பார்க்கும் பொழுது நான் ஆயிரம் என்னுடைய வீட்டில இருந்த ஒரு பீடி சுத்துகிற வாப்பாவை நான் பார்த்தேன். அது மாதிரி கனவை தொலைச்சிட்டு வெளிநாட்டுக்கு போன அபுதாகிரியும் பார்த்திருக்கிறேன். கனவுக்காக வெளிநாட்டுக்கு போன சாச்சாவையும் என் வீட்டிலே நான் பார்த்திருக்கிறேன். அப்போ இவ்வளோ ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கு. இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு சின்ன புக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஒரு கவிஞர் இருப்பாரு, முத்துக்குமார் அவர்கள் அணிலாடும் முன்றல்னு ஒரு புக்கு எழுதியிருப்பாரு. அது ரொம்ப ஃபேமஸான புக், எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அந்த புக்கு எப்படி இருக்கும்னா, என்னுடைய அம்மாவுக்கு, என்னுடைய அப்பாவுக்கு, என்னுடைய மாமாவுக்கு, என்னுடைய அத்தைக்கு அப்படிங்கிற மாதிரியான கவிதைகள் தான் தொகுப்பாக தான் அந்த நூல் இருக்கும். ஆனா அதை படிச்சா அவருடைய அப்பாவுக்கு அவர் எழுதியிருக்கிறார், அவருடைய அம்மாவுக்கு அவர் எழுதியிருக்கிறான்ற மாதிரிலாம் இருக்கார். நம்முடைய அம்மாவுக்கு நான் சொல்ல வேண்டியது, என்னுடைய அப்பாவுக்கு அவர் இருக்கும்போது நான் இதை சொல்லலையே, என்னுடைய மாமாவுக்கு அவர் இருக்கும்போது நான் சொல்லலையே அப்படிங்கிற ஏக்கங்கள் அந்த புத்தகத்துல இருக்கும். அதே மாதிரியான ஒரு ஏக்கத்தை எல்லாருக்குமான கடிதமாக, எல்லாருடைய வீட்டிலும் கொடுக்க வேண்டிய ஒரு கடிதமாகத்தான் இந்த படத்தை நான் பார்க்கிறேன். ஹபீபி திரைப்படம் அப்படியான ஒரு கவிதை. அப்போ இப்படி ஒரு கடிதத்தை கொண்டு போய் என் வீட்டில் நான் காட்டுறேன். என் வீடு சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். இது எப்படின்னா, இஸ்லாமியத்தை ஒரு உயிரோட்டமாக வைத்திருக்கிற வீடுகள்ல ஒரு வீடு என்னுடையது. அப்போ என் வீட்டில் போய் நான் ட்ரெய்லர் வருது கொண்டு போய் காட்டுறேங்க, பாருங்களேன் நம்மள மாதிரியே பேசுறாங்க, நம்மள மாதிரியே எல்லாம் கடாஜெல்லாம் சொல்றாங்க, நம்மள மாதிரியே இருக்கு, எல்லாம்லாம் சொல்லி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் போய் காட்டும்போது எங்க வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவாக இருந்தது அப்படின்னா, முஸ்லிம்களை பத்தி படம் எடுத்தா அது இஸ்லாமிய படமா? இந்த கேள்வி ரொம்ப நாளாவே எனக்குள்ள இருந்துச்சு. இந்த படமும் வந்துச்சு. படம் வந்த புதுசுலயுமே நான் போய் பார்த்தேன். ஆனாலுமே இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, இது இஸ்லாமிய படமா, இது இஸ்லாமிய படமா? அதுக்கான பதில் நான் இங்க வந்துதான் எனக்கு கிடைச்சது. இது இஸ்லாமிய படம் கிடையாது. இஸ்லாமியத்தை யாராலும் படமாக எடுக்க முடியாது. அப்படியாக இருந்திருந்தால் மற்ற படங்கள் எல்லாம் இந்து படமாக இருந்திருக்கும். இஸ்லாமிய படம் கிடையாது, இது இஸ்லாமியர்களுக்கான படம். இஸ்லாமியர்களுக்காக ஏன் படம் எடுக்கணும்? நான் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பேன். உள்ள போறேன், ஒரு 2 பசங்க, ஓகேவா, 2 பசங்க கூப்பிட்டு முஸ்லீமா அப்படின்றாங்க. ஆமா அப்படின்றேன். நல்ல தமிழ் பேசுறியே அப்படின்னாங்க. ஏன்னா நான் முதல்ல போன உடனே நம்ம தான் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம்ல. அந்த மாதிரி காலை ப்ரேயர் அசம்பிளியில போய் பேசிட்டு கீழே இறங்குற, முஸ்லீம் தான், நீ எப்படி தமிழ் பேசுற அப்படின்றான். ஏன் முஸ்லீம் தான், நான் தமிழ் முஸ்லீம் தான், உருது தெரியுமா? தெரியாது, நல்லா போய் எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்றேன். அப்போ தமிழ் முஸ்லிம்களாக முஸ்லீம் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயமே இங்க நிறைய பேர்களுக்கு தெரியறது இல்லை. அதுதான் இங்க உண்மை. அப்ப நீங்க முன்னாடியே வந்திருப்பீங்களோ நார்த் இந்தியால இருந்து, அப்படியான ஒரு கேள்விகள் தான் இங்க இருக்குதே தவிர்த்து, தமிழ் முஸ்லிம்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கான வாழ்வியல் இவ்வளவு பெருசா இருக்குன்றது எந்த படமுமே பேசல. அப்போ இந்த இதை பேசியாக வேண்டும். ஏன்னா நம்ம பேசலன்னா நம்மளுடைய வாழ்வியல் முறையை எடுத்து இப்ப வர்ற மற்ற படங்கள்லாம் வருது இல்லையா, இஸ்லாமியர்கள் என்றாலே ஒரு வில்லன்துவமா காட்டுறதா இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் என்றாலே ஒரு தீவிரவாதிகளா காட்டுறது இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு சித்தரிப்புகள் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கிற சூழல்ல இந்த மாதிரியான ஒரு படம் நமக்கு தேவை. அப்படியான ஒரு சூழல்ல இந்த ஹபீபி மாதிரியான படங்கள் நமக்கு தேவையாகப்படுகிறது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். வடநாட்டுல வீசுகிற அந்த வெறுப்பு காற்று இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா தென்னகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த காத்து வராம அங்கனையே தடுத்து போட்டு, நம்ம பெரியவர்கள்லாம் பேசும்போது சொன்னாங்க, என்னுடைய பிரியாணிகள்லயும் என்னுடைய கஞ்சிலையும் யாரும்
மன்னவாரி போற்ற கூடாத அரசியல் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தேவை என்றால் நம்முடைய வாழ்வியல் முறையை பேச வேண்டிய ஹபீபி போன்ற திரைப்படங்கள் தேவை. ஸோ மீரா கதிரவன் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நான் பார்த்த உடனே நான் போயிட்டு வந்து நிறைய பேசினேன் சார் கிட்ட. நிறைய விஷயங்களும் நான் பார்த்தேன். இந்த இத்தா இருக்கிற வீட்டில் வந்துட்டு அந்த அம்மாவை காட்டக்கூடாது, கரெக்டா? நம்மளே வந்து பார்க்கக்கூடாது, அவங்க பிள்ளைகளே அந்த காட்சிப்படுத்தும் போது அந்த அம்மாவை நிஜமாவே காமிச்சிருக்க மாட்டாங்க. திரைதானே, படம் தானே, காமிச்சிருக்க மாட்டாங்க, வெறும் நிழல தான் காமிச்சிருப்பாங்க. இந்த பெண்களை பத்தி பேசணும்னா, முதல் பெண் இருப்பாங்கல்ல, நிலவு அப்படின்னு, அவங்க வந்துட்டு அவங்களோட குரலே வந்து இந்த ஹீரோக்கு வந்து கேட்டிருக்காது கடைசி வரைக்கும். 2வது பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க பேசும்போதே சொல்லுவாங்க, நம்முடைய குரல் சன்னமானதாக இருக்கலாம், ஆனால் நாம் பேசியாக வேண்டும் அப்படின்னு. அப்போ 2வது பொண்ணுடைய குரலை தான் ஹீரோ வந்து முதல்ல கேட்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்ம எழுத்தாளர் சொன்ன மாதிரி நிறைய நிலவுகள் இன்று பர்வீன்களாக மாறி இருக்கிறார்கள். நிறைய நிலவுகள் இருந்த ஊர்கள் இன்று பர்வீன்கள் வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பர்வீனாக நானும் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தேங்க்யூ சார், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.